الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدًا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فأما من طغى وآثر الحياة الدنيا فإن الجحيم هي المأوى وأما من خاف مقام ربه ونهى النفس عن الهوى فإن الجنة هي المأوى صدق الله العظيم எல்லா புகழும் புகழ்ச்சியும் உலகத்தை படைத்து பரிபாலிக்க கூடிய ரப்புல் ஆலமீன் அவனுக்கே புகழ் அனைத்தும் உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்றும் ஈடேற்றமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் ஹதரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாருடைய வாழ்க்கையை அணு அணுவாக எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉத் தாபிஈன்கள், நல்லவர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. அல்லாஹுடைய மாளிகையாம் அவனுடைய மஸ்ஜிதில் நவைத்துல் இஅ்திகாஃப் என்ற நியத்துடன் அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, வாழ்க்கையில் எல்லா சந்தர்ப்பத்திலையும் எல்லா இடங்களிலையும் படைச்சவனை பயந்து தக்வாவை கடைபிடிக்குமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். இறை கட்டளையும் ஏற்றுக்கொள்கிறேன். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தை ஏனைய உம்மத்துகளை விட அல்லாஹ் சிறப்பாக்கி வைத்திருக்கிறான். ஏனைய உம்மத்தை விட ஏன் சிறப்பாக்கி வைத்திருக்கிறான் என்றால், உலகத்தில் ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்து வந்தது கடைசியாக. உலகத்தில் வாழ்றது கொஞ்சம் காலம். அவர்கள் கொஞ்சம் அமல்களை செய்துவிட்டு முதலாக சுவர்க்கத்துக்கு நுழையக்கூடியவர்கள் தான் ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத். அன்பானவர்களே, ஏனைய உம்மத்துக்கள் முன்னால வாழ்ந்தவர்கள், அவர்கள் உலகத்தில் நீண்ட நாட்கள் நீண்ட காலம் உலகத்தில் வாழ்ந்தார்கள். ஆதம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டம் 1000 வருடம் அதற்கு மேற்பட்ட காலம் உலகத்தில் வாழ்ந்தார்கள். நூஹ் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய கூட்டம், நபி நூஹ் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் 950 வருடம் தஅவத்துடைய பணியை செய்தார்கள். ரிவாயத்தில் வருகிறது, அவர்கள் உலகத்தில் வாழ்ந்த காலம் 1450 வருடம் உலகத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள். ஏனைய உம்மத்தினர்கள் 800 வருடம் என்றும், இன்னும் சிலர்கள் 600 வருடம் என்றும், இன்னும் சிலர்கள் 400 வருடம் என்றும் இப்படி உலகத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள். அன்பானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆனால் ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தாகிய நாம் வாழ்கிறது
60க்கும் 70க்கும் இடைப்பட்ட காலம்தான். 70ஐயும் தாண்டக்கூடியவர்கள் மிக அரிது அன்பானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே. இப்படி அல்லாஹ் எங்களுடைய உம்மத்தை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தை அல்லாஹ் கண்ணியப்படுத்தியிருக்கிறான். இவர்கள் செய்யக்கூடிய அமல்களும் குறைவு, இவர்கள் முதலாக சுவர்க்கத்துக்கு நுழையக்கூடியவர்கள். அந்த அளவு இவர்களுக்கு அமல்களுடைய விஷயத்திலையும் அல்லாஹ் லேசாகி வைத்திருக்கிறான். புகாரில வரக்கூடிய ஹதீஸ், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், கலிமதானி ஹபீபதானி இலர் ரஹ்மான், அல்லாஹ்வை மிகவும் இரக்கத்தை உண்டாக்கக்கூடிய, அல்லாஹ்வுடன் மிகவும் நெருக்கத்தை உண்டாக்கக்கூடிய இரண்டு கலிமாக்கள் இருக்கிறது. அது பக்கம் கணக்கு இல்ல, அவர் கவிதையை போன்று அல்ல, அது ஒரு புக்குடைய அளவுக்கு இல்ல, இரண்டு கலிமாக்கள். அதுதான் ஹபீபதானி இலர் ரஹ்மான் ஹஃபீஃபதானி அலல் லிசான், அது நாவுக்கு மிகவும் லேசாக இருக்கிறது. உலமாக்கள் சொல்கிறார்கள், ஹஃபீஃபதானி அலல் லிசான் என்பதற்கு விளக்கம் சொல்கிறார்கள், மொத்தம் அரபு எழுத்துகளில் 28 எழுத்துகள் இருக்கிறது. அதில் சில எழுத்துகள் இருக்கிறது, அந்த எழுத்தை எல்லோருக்கும் மொழிய முடியாது. ஆனால் ஹஃபீஃபதானி அலல் லிசான் என்றது பொதுவாக வயதாளிகளுக்கும் அந்த கலிமாவை மொழிய முடியும், சிறு பிள்ளைக்கும் அந்த கலிமாவை மொழிய முடியும், கிழவர்மார்களுக்கும் அந்த கலிமாவை மொழிய முடியும். அரபு எழுத்துகளில் சில எழுத்து இருக்கிறது, அந்த எழுத்தை மொழிவதற்கு சிலர்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஹஃபீஃபதானி அலல் லிசான், நாவுக்கு மிகவும் லேசானதும், ஸகீலதானி ஃபில் மீசான், அந்த தராசியை கனமாக்கக்கூடியதும். இரண்டு கலிமாக்களை ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம். இந்த இரண்டு கலிமாக்களும் அல்லாஹ்வுடன் நெருக்கத்தை உண்டாக்கக்கூடியது. சொல்கிறார்கள், எங்களுடைய உம்மத்துக்கு அல்லாஹ் இந்த அளவு லேசாக வைத்திருக்கிறான், இவர்கள் அதிகமாக அமல்கள் செய்து அல்லாஹ்வுடைய பொருத்தத்தையும் அல்லாஹ்வுடைய அந்த ரிதாவையும் பெறணும் என்பதற்காக வேண்டி. அன்பானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய உம்மத்துக்கு சில நேரங்களை அல்லாஹ் சிறப்பாக்கி வைத்திருக்கிறான், சில காலங்களை அல்லாஹ் சிறப்பாக்கி வைத்திருக்கிறான். வாரத்தில் ஒரு நாள் வெள்ளிக்கிழமையை அல்லாஹ் சிறப்பாக்கி வைத்திருக்கிறான். வருடத்தில் ஒரு நாள் ரமலான், வருடத்தில் ஒரு மாதம் ரமலான் மாதத்தை அல்லாஹ் சிறப்பாக்கி வைத்திருக்கிறான். அந்த ரமலான்லையும் ஒரு நாள் லைலத்துல் கத்ர் என்று அந்த மனிதர்கள் பாவம் மன்னிப்பை கேட்டு அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் அந்த நாளையும் அல்லாஹ் சிறப்பாக்கி வைத்திருக்கிறான். அன்பானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த அளவு எங்களுடைய உம்மத்துக்கு அல்லாஹ் லேசாக்கி வைத்திருக்கிறான். அன்பானவர்களே, ஆனால் இப்படியெல்லாம் எங்களுக்கு லேசாக வந்தும் நாம் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை புறக்கணித்து உலகத்தில் வாழ்ந்து அல்லாஹ்வை கோபப்படுத்திய நிலையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னாக்களை நாம் புதைத்து கொண்டு உலகத்தில் வாழ்ந்து அல்லாஹ்வுடைய அந்த கோபத்தை பெறக்கூடிய கூட்டத்தில் நாம் இருக்கிறோம். அன்பானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் ஆகிரூன ஸாபிகூன், உலகத்தில் கடைசியாக வந்தவர்கள் முதலாக சுவர்க்கத்துக்கு நுழையக்கூடியவர்கள் தான் என்னுடைய உம்மத் என்பதை நபி அவர்கள் விளங்கப்படுத்தினார்கள். அன்பானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆனால் இப்படியெல்லாம் அமல்கள் லேசாக்கப்பட்டும் அல்லாஹ்வுடைய கட்டளைகள் எங்களுக்கு காதுக்கு விழுந்தும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு எத்தனையோ அமல்களை அவர்கள் எங்களுக்கு சொல்லி தந்தும் உலமாக்களின் மூலம், இமாம்களின் மூலம்,
எத்தனையோ விடயங்கள் எங்களுக்கு சொல்லித்தரப்பட்டும் நாம் அதனை வாழ்க்கையில் எடுத்து நடக்காமல் உலகத்தில் ஏதோ ஒரு அடிப்படையில் அல்லாஹுடைய சாபத்துக்கு உள்ளான, அல்லாஹுவை கோபப்படுத்தக்கூடிய, நரகத்துக்கு உண்டான அமல்களை செய்து கொண்டு நாம் உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அன்பானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் இரண்டு வாழ்க்கை வாழ்வார்கள். ஒன்று, அவர்கள் அல்லாஹுவை திருப்திப்படுத்தி சுவர்க்கத்துக்குரிய அமல்களை செய்து அல்லாஹுவை பயந்து சுவர்க்கத்துக்கு உரியவராக அந்த மனிதர் மாறுவார். இன்னும் ஒரு கூட்டத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னும் ஒரு கூட்டம் இருக்கிறது, அவர்கள் தன் இஷ்டப்படி உலகத்தில் வாழ்வார்கள். அவர்கள் நரகத்துடைய அமல்களை செய்வார்கள். அவர்கள் எது ஹலாலோ அதை ஹராமாக்குவார்கள். எதெல்லாம் ஹராமாக இருக்கிறதோ அதனை ஹலாலாக எடுத்துக் கொள்வார்கள். அவருடைய வாழ்க்கையில் செய்யக்கூடிய அனைத்து அமல்களும் அல்லாஹுவை கோபப்படுத்தக்கூடியதாக இருக்கும். அன்பானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், فَأَمَّا مَنْ طَغَى, உலகத்தில் என்னுடைய கட்டளைகளை மீறி எல்லை கடந்து உலகத்தில் வாழக்கூடியவர்கள், فَأَمَّا مَنْ طَغَى, உலகத்தில் நான் அவர்களை நினைத்த மாதிரி வாழ்வதற்கு நான் விட்டு விடுவேன். எவ்வளவு காலம் இந்த அளவு பாவத்தை செய்வான்? அவன் செய்ததெல்லாம் செய்து கொண்டிருக்கட்டும், ஒரு நாள் வரும், அந்த நேரத்தில் நான் அவனை பிடித்துக் கொள்வேன். அந்த நேரத்தில் யாரும் அவர்களுக்கு உதவி செய்ய மாட்டார்கள். فَأَمَّا مَنْ طَغَى وَآثَرَ الْحَيَاةَ الدُّنْيَا, துனியாவை மோகமாக கொண்டு ஆகிரத்தை மறந்து, துனியா தான் என்னுடைய வாழ்க்கை, இதுதான் என்னுடைய நிம்மதி சந்தோஷம் இருக்கிறது, ஆகிரத்துடைய அமல்கள் எல்லாத்தையும் மறந்துவிட்டு துனியா தான் நோக்கம் என்று உலகத்தில் வாழ்கிறவர்கள், அல்லாஹ் சொல்கிறான், இவர்களுடைய கடைசி முடிவு, கடைசி பாதை, فَإِنَّ الْجَحِيمَ هِيَ الْمَأْوَى, இதனுடைய கடைசி பாதை அது நரகம்தான், நிரந்தர நரகம்தான் என்பதை குர்ஆன் தெளிவாக கூறிக்கொண்டு இருக்கிறது. அன்பானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் செய்யக்கூடிய அமல்கள் சொர்க்கத்துடைய அமல்கள் செய்கிறோமா? அல்லாஹ்வை திருப்திப்படுத்துகிறோமா? நான் உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் சிலர்கள் தொழுகிறார்கள், இபாதத் செய்கிறார்கள், ஜகாத் கொடுக்கிறார்கள், நோன்பு நோக்கிறார்கள். ஆனால் பஜாருக்கு சென்றால் அவர்கள் தன் இஷ்டப்படி வியாபாரத்தை செல்கிறார்கள். குர்ஆன் கூறுகிறது, فَلْيَحْذَرِ الَّذِينَ يُخَالِفُونَ عَنْ أَمْرِهِ, தன் இஷ்டப்படி உலகத்தில் வாழக்கூடியவர்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னாக்களை புதைக்கக்கூடியவர்கள், அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்யக்கூடியவர்கள், சில இடங்களில் சில நேரத்தில் இடத்துக்கு ஏற்றவாறு இஸ்லாத்தை யபீஉ தீனஹு பிஅரதின் மினத் துன்யா, துன்யாவுடைய அற்பத்துக்காக இந்த மார்க்கத்தை விற்கக்கூடியவர்கள், வியாபாரத்துடைய நேரத்தில் மற்றவர்களை ஏமாற்றக்கூடியவர்கள். فَلْيَحْذَرِ الَّذِينَ يُخَالِفُونَ عَنْ أَمْرِهِ, அல்லாஹ் ஒரு நாள் ஒரு கட்டத்தில் அல்லாஹ் எங்களை பிடிக்க இருக்கிறான். குர்ஆன் கூறுகிறது, அன் துஸீபஹும் ஃபித்னா, உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் சில வேளை மௌத்துக்கு முன்னாலேயே அந்த மனிதனை பிடித்துக் கொள்வான். நிம்மதியை அல்லாஹ் கலட்டி விடுவான், நிம்மதியை அல்லாஹ் எடுத்து விடுவான். குடும்பத்தில் நாளுக்கு நாள் அல்லாஹ் பிரச்சனைகளையும் குழப்பத்தையும் அல்லாஹ் உண்டு பண்ணுவான். வாழ்க்கையில் நிம்மதி இழந்துவிடும். சோதனைகள் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கும். அந்த நேரத்தில் கை சேதப்பட்டு வேறல்ல. அன்பானவர்களே, அன் துஸீபஹும் ஃபித்னா, அடுத்தது குர்ஆன்ல அல்லாஹ் கூறுகிறான், அவ் யுஸீபஹும் அஸாபுன் அலீம், ஒன்றோ உலகத்தில் தண்டனை அல்லது கியாமத்துடைய நாளையில் ஆகிரத்தில் அல்லாஹ் எங்களை கடுமையாக பிடிக்க இருக்கிறான்.
என்பதை குர்ஆன் தெளிவாக கூறிக்கொண்டிருக்கிறது. அன்பானவர்களே, எங்களுடைய அமல்கள் எல்லாம், நாம் செய்யக்கூடிய தௌபாக்களும் அமல்களும் தன்னுடைய கர்கரா வரைக்கும் தான் ஏற்றுக்கொள்ளப்படும். இன்னமா யக்பலு தௌபத்து அலல் அப்தி மா லம் யுகர்கிர். ஒரு மனிதனுடைய தௌபா எதுவரைக்கும் ஏற்றுக்கொள்ளப்படும் என்றால் அதுவரைக்கும் அல்லாஹ் இரக்கமாக இருப்பான். மாலம் யுகர்கிர், அந்த கர்கரா தொண்ட குழி சக்கராத்துடைய நேரத்தில் தொண்ட குழியை எட்டினதற்கு பின்னால் அல்லாஹ் தௌபாவுடைய வாசல் பூட்டப்பட்டுவிடும். ஃபிரௌனும் கடைசி கர்கராவுடைய நேரத்தில் அவன் ஈமான் கொள்கிறான். அந்த நேரத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ஆன் எதுவும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. உலகத்தில் நாம் உனக்கு நல்ல விடயத்தை சொல்லி தந்தோம். கர்கராவுடைய நேரத்தில் ஃபிரௌன் சொல்கிறான், நாம் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் பனு இஸ்ராயில் அவர்களையும் பின்பற்ற அந்த இறைவனை இப்பொழுது நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆன் அங்கு அவகாசம் கொடுக்கப்பட மாட்டாது. குர்ஆன் கூறுகிறது, யௌம லா யன்ஃபஉ மாலுன் ஃபலம் யகு யன்ஃபஉஹும் ஈமானுஹும் லம்மா ரஅவ் பஅஸனா. அவன் அந்த நேரத்தில் பயந்து, சக்கராத்துடைய நேரத்தில் பயந்து அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்பான். ஃபலம் யகு யன்ஃபஉஹும் ஈமானுஹும், அவனுடைய ஈமான் அந்த நேரத்தில் பிரயோசனத்தை அளிக்காது என்பதை குர்ஆன் தெளிவாக கூறிக்கொண்டிருக்கிறது. அன்பானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, எங்களுடைய அந்த கர்கரா வரைக்கும் தான் நாம் செய்யக்கூடிய தௌபாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். தௌபா இல்லாமல் ஒருவர் மரணித்தால் நரகம் இருக்கிறது, நரகத்துடைய தண்டனை இருக்கிறது. அவன் உலகத்திலேயே நரகமா சுவர்க்கமா என்றதை கண்டு கொள்வான். அன்பானவர்களே, ஒருவர் மரணித்ததற்கு பின்னால் ஒருவன் பாவம் செய்கிறான், தௌபா செய்யவில்லை, அவர் மரணித்து விட்டால் பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லோரும் அந்த ஜனாசாவை பார்த்து அழுவார்கள். பிள்ளைகள் அழுவார்கள், குடும்பத்தினர்கள் ஒப்பாரி வைப்பார்கள், மனைவி ஒப்பாரி வைப்பா, எல்லோரும் ஒப்பாரி வைத்து அழுகுவார்கள். ஆனால் அந்த மனிதன் கவலையிலும் பயத்தையும் இருந்து கொண்டிருப்பான். அன்பானவர்களே, அந்த ஜனாசா பயந்து கொண்டிருப்பார். எனக்கு கேவலமே கேவலம் தான், எனக்கு நரகம் சாட்டப்பட்டு விட்டது, எனக்கு நரகம் எழுதப்பட்டு விட்டது. இதை விட உலகத்தில் இதை விட அந்த மனிதனுக்கு கொடுக்கப்படக்கூடிய கேவலம் எதுவும் இல்லை என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்லி தந்தார்கள். அன்பானவர்களே, அந்த அளவு இந்த நரகத்துடைய அந்த 7 கதவுகள் இருக்கிறது. லஹா சபஅத்து அபுவாப், 7 கதவுகள் இருக்கிறது. அந்த அளவு நாம் பேசுகிறோம், நரகம் என்கிறோம், சுவர்க்கம் என்கிறோம். நரகத்துடைய ஒரு மனிதன் இப்படியான அமல்கள் செய்தால் நரகத்துக்கு செல்வான் என்று எல்லோரும் சொல்கிறோம். ஆனால் நரகத்தை அங்கு போய் பார்த்தவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்தார்கள், அவர்கள் பயந்தார்கள், சஹாபாக்களும் பயந்தார்கள். அன்பானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நரகத்துடைய அந்த கொடூரத்துடைய ஆரம்பத்தை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு கட்டம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வருகிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில். அந்த நேரத்தில் நபி அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்த்து கேட்கிறார்கள், மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்னிடத்தில் பல தடவைகள் வந்திருக்கிறார்கள், ஒரு நாள் கூட என்னை பார்த்து சிரித்தது கிடையாது. நானும் அவருடன் சிரித்து பேசுகிறேன், அவர் சிரித்தது கிடையாது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், மா ரஅய்துஹு ضاحிகன் மா ரஅய்துஹு ضاحிகன் முந்து خلقத்தின் நார், எப்பொழுது நரகம் படைக்கப்பட்டதோ அதில் இருந்து மீகாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சிரிப்பை நானும் கண்டது கூட கிடையாது. அன்பானவர்களே என்பதை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள்
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விளங்கப்படுத்தினார்கள். அன்பானவர்களே, நாம் உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் நாம் அமல்களை செய்து நாம் சுவர்க்கம் தான் என்று முடிவு செய்யவும் கூடாது, நாம் நரகம் தான் என்பதை முடிவு செய்யவும் கூடாது. ஒரு முஃமின் எப்பொழுதும் நடுத்தரத்தில் இருப்பார்கள். அவர்கள் நாம் அமல் செய்தாலும் போதா நாம் இன்னும் அல்லாஹுவை திருப்திப்படுத்த வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜுக்கு போகக்கூடிய நேரத்தில் நபி அவர்கள் ஒரு கோட்டையை கண்டார்கள் சுவர்க்கத்தில். அந்த கோட்டையை வந்து உலகத்துக்கு வந்ததற்கு பின்னால உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்தில் சொல்கிறார்கள், யா உமர், உங்களுக்கு உண்டான ஒரு கோட்டையை நான் அங்கு கண்டேன். அந்த நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அந்த கோட்டைக்குள் உங்களுக்கும் நுழைந்திருக்கலாமே. அந்த நேரத்தில் சொன்னார்கள், உமர், நான் எப்படி அந்த கோட்டைக்குள் நான் நுழைவேன்? இது உங்களுக்கு உரியது. நான் போனால் சிலவேளை நீங்கள் கோபப்படுவீர்களோ தெரியாது என்று அவர்கள் சொன்னார்கள். அவர்கள் சுவர்க்கம் என்று வாக்களிக்கப்பட்டதற்கு பின்னாலேயும் பயந்தார்கள். தன்னுடைய மவுத் கடைசி நேரம் எவ்வாறு அமையும் என்பதையும் பயந்தார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், பத்ர் சஹாபாக்களை பார்த்து, நீங்கள் சுவர்க்கவாதிகள், இதற்கு பின்னால நீங்கள் எந்த பாவம் செய்தாலும் அல்லாஹ் மன்னிப்பான் என்று சுவர்க்கவாசிகள் என்று சொன்னார்கள். அந்த நேரத்திலையும் அந்த பத்ர் சஹாபாக்களும் பயந்தார்கள். என்னுடைய கடைசி நிலைமை எவ்வாறு அமையும் என்பதை பயந்தார்கள். அன்பானவர்களே, அபு நஸ்ர் அல் மர்வசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், நபி அவர்கள் மிஅராஜுடைய பயணத்துக்கு போனதுக்கு பின்னால் அர்ஷை சுமக்கக்கூடிய சில மலக்குமார்கள், சிலர்கள் சுஜூதிலே இருக்கிறார்கள், இன்னும் சிலர்கள் ருக்கூஇலே இருக்கிறார்கள். இதனை பார்த்து நபி அவர்கள் கேட்டார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவரிடத்தில், ஏன் இந்த மனிதன் சுஜூதிலே இருக்கிறார்கள், இன்னும் கொஞ்சம் நஃபர் ருக்கூஇலே இருக்கிறார்கள்? அந்த நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், வானம் பூமி படைப்பதற்கு 50,000 வருடத்துக்கு முன்னால இருந்து இவர்கள் இதுவரைக்கும் சுஜூதிலையும் ருக்கூஇலையும் இருப்பார்கள். எப்பொழுது அவர்கள் தலையை தூக்குவார்கள் என்றால், எப்பொழுது முதல் சூர் ஊதப்படுமோ அப்பொழுதுதான் அவர்கள் தலையை தூக்குவார்கள். தலையை தூக்கினதற்கு பின்னால் அவர்கள் சொல்வார்கள், யா ரப் மா அபத்னாக ஹக்க இபாதிக், யா அல்லாஹ், இன்னும் நாம் உன்னை சரியாக நாம் வணங்கல யா அல்லாஹ். எவ்வளவு காலம்? வானம் பூமி படைப்பதற்கு 50,000 வருடத்துக்கு முன்னால இருந்து சுஜூதில ருக்கூல இருந்து அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? மா அபத்னாக ஹக்க இபாதிக், யா அல்லாஹ், இன்னும் நான் உன்னை சரியாக வணங்கல யா அல்லாஹ் என்பதை அவர்கள் அந்த நேரத்தில் சொல்வார்கள். அன்பானவர்களே, நாம் செய்யக்கூடிய கொஞ்சம் அமல்களை வைத்து, சதகாக்களை வைத்து, தொழுகைகளை வைத்து, இபாதத்துகளை வைத்து, தஹஜ்ஜத்துகளை வைத்து நாம் சுவர்க்கம் என்றும் முடிவு செய்ய முடியாது. அன்பானவர்களே, நாம் எங்களுடைய துஆக்களில் அதிகமாக இருக்க வேண்டும். யா அல்லாஹ், அந்த நரகத்துடைய அந்த வாசலை கூட அடையக்கூடிய பாக்கியத்தை தராதயா அல்லாஹ். யா அல்லாஹ், அந்த நரகத்துடைய வாடையை கூட எங்களுக்கு படக்கூடாது யா அல்லாஹ். இவ்வாறு தான் அதிகமாக எங்களுடைய துஆக்கள் இருக்க வேண்டும். அன்பானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, காஃபிர்கள் அங்கு நரகத்துக்கு சென்றதற்கு பின்னால் குர்ஆன் கூறுகிறது, வஸீகல் லதீன கஃபரு இலா ஜஹன்னம ஸுமரா, காஃபிர்கள் நரகத்துக்கு தூக்கி வீசப்படுவார்கள். அந்த நரகவாசிகள் அந்த நேரத்தில் பயந்து கொண்டிருப்பார்கள். நரகவாசிகள் பயந்து கொண்டிருப்பார்கள், நான் எப்படி அந்த நரகத்துக்குள் நான் நுழைவேன்? பயத்தில கவலையில நான் நரகவாசி என்று எழுதப்பட்டதற்கு பின்னால் இந்த மனிதர்கள் அந்த நரகத்தின் பக்கம் இழுத்து செல்லப்படும்.
அந்த நேரத்தில் ஏற்கனவே கவலையில் இருக்கிறார்கள், ஏற்கனவே பயத்தில் இருக்கிறார்கள். நான் நரகத்துக்கு என்று எழுதப்பட்டவன் என்று பயத்தில் இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் மலக்குமாக்கள் வந்து ஏசுவார்கள். அலம் யத்திக்கும் ருசுலும் மின்கும், உங்களுக்கு ரசூல் அனுப்பப்படவில்லையா? அல்லாஹ் உங்களுக்கு ரசூலை அனுப்பப்படவில்லையா? உங்களுக்கு நல்ல விடயங்களை சொல்லி காட்டவில்லையா? அமல்களை உங்களுக்கு ஆசை காட்டவில்லையா? அந்த நேரத்தில் அந்த மலக்குமாக்கள் இவர்களை பார்த்து அதிகமாக ஏசுவார்கள். இன்னும் இவர்களுக்கு கவலை அதிகரித்து பயமும் அதிகரித்து விடும். உலகத்தில் நாம் எத்தனையோ அமல்களை காட்டி தந்தோம். இது ஹராம், இது ஹலால், செய்யக்கூடாத விடயங்கள். இவ்வாறு எங்களுடைய வியாபாரம் இப்படி இருக்க வேண்டும், எங்களுடைய தொழுகை இப்படி இருக்க வேண்டும், எங்களுடைய ஏனைய அமல்கள் இப்படி இருக்க வேண்டும், மற்றவருடைய ஹக்குகளை பேணுதலாக நடக்க வேண்டும், மற்றவர்களுக்கு அநியாயம் செய்யக்கூடாது, மற்றவர்களுடைய விடயத்தில் நாம் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை எல்லாம் உங்களுடைய ரசூல் உங்களுக்கு சொல்லித் தரவில்லையா? அந்த நேரத்தில் அந்த நரகவாசிகள் கூறுவார்கள், பலா, எல்லாம் எங்களுக்கு கூறப்பட்டது. அப்படி கூறப்பட்டும் நாம் உலகத்தில் அல்லாஹ்வை மறந்து வாழ்ந்தோமே. நாம் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை வாழ்க்கையில் எடுத்து நடக்காமல் அல்லாஹுவை கோபப்படுத்தக்கூடிய அமல்களை செய்து உலகத்தில் வாழ்ந்தோமே என்று அந்த நேரத்தில் கூறுவார்கள். அன்பானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வலாக்கின் ஹக்கத் கலிமத்துல் அஸாபி அலல் காஃபிரீன், அந்த காஃபிர்களுக்கு அல்லாஹ், அந்த நிரந்தரமான அல்லாஹ் அந்த நரகத்தை கொடுப்பான் என்பதை குர்ஆன் தெளிவாக கூறிக்கொண்டிருக்கிறது. அன்பானவர்களே, நரகத்துடைய அந்த நரகத்துக்குள்ளால் அந்த மனிதன் போனதற்கு பின்னால் பல விதத்திலையும் அதாபுகளை அனுபவிப்பான். அல்லாஹ் இரண்டு தன்மைகள் அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது, இரக்கமும் இருக்கிறது. இஅலமு அன்னல்லாஹ ஷதீதுல் இகாப், அல்லாஹ்வுடைய தண்டனை மிகவும் கடுமையாக இருக்கும் என்பதை குர்ஆன் கூறுகிறது. வ அன்னல்லாஹ கஃபூருர் ரஹீம், அல்லாஹ் மிகவும் இரக்கம் உள்ளவன் என்பதையும் குர்ஆன்ல அல்லாஹ் கூறுகிறான். இந்த மனிதன் நரகத்தில் நுழைந்ததற்கு பின்னால் கடுமையாக தண்டனைகள் கொடுக்கப்படும். அந்த மனிதன் தாகத்தில் கதறுவான், அந்த மனிதன் தாகத்தில் கதறிக்கொண்டு இருப்பான். அதற்கு பின்னால் 1000 வருடம் தாண்டிதனுக்கு பின்னால்தான் இவருக்கு தண்ணீர் கொடுக்கப்படும். பொதுவாக மனிதனுடைய தாகத்தை போக்கக்கூடியது தண்ணீர், அத்தியாவசியமானது ஒன்று. தண்ணீர் கொடுக்கப்படும். எப்படியான தண்ணீர்? தல்ஃபஹு வுஜூஹஹுமுன் நாரு வஹும் ஃபீஹா காலிஹூன், சுடுநீர், கடுமையான சூடு தண்ணீர் அல்லாஹ் அந்த மனிதனுக்கு கொடுப்பான். அந்த சூட்டுடைய அந்த புகையின் காரணத்தினால அவனுடைய முகத்தில இருந்து கொழுப்புகளும் முகத்தில இருந்து தோள்களும் வடிய ஆரம்பித்துவிடும். அன்பானவர்களே, அந்த மனிதன் தாகம் தாங்கலாது, தண்ணி தேவைப்படுகிறது, இந்த நீரை நான் குடிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த நீரை அருந்துகிறான். அதற்கு பின்னால் அந்த மனிதன் தண்ணீரை குடித்ததற்கு பின்னால் அந்த குடல்கள் துண்டு துண்டாக வெடிக்க ஆரம்பித்துவிடும். பின் துவாரத்தினால் கொழுப்புகள் கரைந்து துண்டு துண்டாக கொழுப்புகள் வெளியே வரும். அன்பானவர்களே, அவ்வளவு கடுமையாகவும் அவ்வளவு அந்த நரகத்துடைய வேதனை கடுமையாக இருக்கும். இதனை எல்லாம் தாங்க முடியாது. அந்நரகத்துக்கு பொறுப்பான மலக் மாலிக் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் குர்ஆன்ல அல்லாஹ் கூறுகிறான், யா மாலிக், ஏ மாலிகே, லியக்தி அலைனா ரப்புக், ஏன் மாலிகே என்று நரகவாசிகள் கூப்பிடுவார்கள். ஆனால் ஏனையவர்களை விட மாலிக் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த சவுண்டை அல்லாஹ் குறைத்து தான் வைத்திருக்கிறான். ஏனையவர்களை விட அவருடைய சத்தத்தை அல்லாஹ் குறைத்து வைத்திருக்கிறான். யா மாலிக் என்று சொன்னதற்கு பின்னால 1000 வருடத்துக்கு பின்னால்தான்
அந்த யா மாலிக் என்ற ஒரு சத்தம் காதில விழும். அதற்கு பின்னால அவர்கள் கேட்பார்கள், ஏன் என்னை கூப்பிட்டீர்கள்? யா மாலிக் லியக்தி அலைனா ரப்புக், உன்னுடைய ரப்பிடத்தில தீர்ப்பு வழங்கிவிடு. தஃசீல் உலமாக்கள் எழுதுகிறார்கள், என்னை இங்கிருந்து மௌத்தாக்கிவிடு, இரு ரூஹை கைப்பற்றிவிடு. அல்லாஹ் சொல்லுவான், குல்லமா நபிஜத் ஜுலூதுஹும் பத்தல்நாஹும் ஜுலூதன் கைரஹா லியதூகுல் அதாப். அல்லாஹ் அந்த தோள்களை மாற்றி மாற்றி இருப்பான். உடம்பில் இருக்கக்கூடிய தோள்கள் கொழுப்பு வடிய வடிய அந்த தோள்களை அல்லாஹ் பத்தல்நாஹும் ஜுலூதன் கைரஹா, திரும்ப தோள்களை அல்லாஹ் கொடுத்து கொண்டிருப்பான். இதற்காக வேண்டி லியதூகுல் அதாப், அந்த தண்டனையை அனுபவிப்பதற்காக வேண்டி கொடுத்து கொண்டிருப்பான். அன்பானவர்களே, அதற்கு பின்னால் மாலிக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இடத்தில் சொல்வார்கள், எங்களை மௌத்தாக்கிவிடு என்று உங்களுடைய இறைவனிடத்தில் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் கட்டளையிடுங்கள். அதற்கு பின்னால் அவர்கள் சொல்வார்கள், இப்படி கஷ்டங்கள் நிறைந்த நேரத்திலேயும் அவர்களுடைய தண்டனைக்கு ஏற்றவாறு அவர்கள் அங்கு நரகத்தில் கொடூரத்தை அனுபவிப்பார்கள். அவர்கள் சொல்வார்கள், கால இன்னக்கும் மாகிசூன், இது நடக்க போறது ஒன்றல்ல. எத்தனை பேர் வந்து ஷஃபாஅத் செய்தாலும் இது நடக்க போறது ஒன்று அல்ல, நிரந்தரமே நிரந்தரம் தான். قال إنكم ماكثون لقد جئناكم بالحق ولكن أكثركم للحق كارهون. நல்ல விடயங்கள் உங்களுக்கு கொண்டு வரப்பட்டது. لقد جئناكم بالحق, ஹக்கை உங்களுக்கு நாம் காலடிக்கு கொண்டு வந்தோம். எல்லா மக்களும் காலடிக்கு வந்தார்கள், உங்களை சந்திப்பதற்காக வந்தார்கள். அவர்கள் பாவத்திலிருந்து தடுப்பதற்காக வந்தார்கள். வலக்கின் அக்ஸரகும் லில்ஹக் காரிஹூன், அதிகமானவர்கள் அவர்களை அல்லாஹ்வை நிராகரித்து வாழ்ந்தார்கள். அதற்கு பின்னால இவர்களுக்கு அந்த கடுமை தாங்க முடியாது. அதற்கு பின்னால தான் அல்லாஹ்வை அழைப்பார். அல்லாஹ்வை அழைப்பார்கள். அந்த சோதனை வேதனை தாங்க முடியாமல் அல்லாஹ்வை அழைப்பான். அல்லாஹ்வை அழைத்து அவர்கள் சொல்வார்கள், யா அல்லாஹ், இந்த கடுமையான தண்டனை எங்களுக்கு தாங்க முடியாது. யா அல்லாஹ், எங்களை இங்கிருந்து எங்களை மீற செஞ்சிருவியா அல்லாஹ். அந்த நேரத்தில் அல்லாஹ் அந்த மனிதனை பார்த்து ஒரே ஒரு வார்த்தை பாவிப்பான். பயங்கரமான ஒரு வார்த்தையை அல்லாஹ் பாவிப்பான். காலஹ்ஸு, ஏ நாய்களே, ஏ நாய்களே. இஹ்ஸு என்ற வார்த்தையை தஃசீர் எழுதுகிறார்கள். ஒரு நாயை விரட்டுவதற்குத்தான் இஹ்ஸு என்ற வார்த்தை பாவிக்கப்படும். காலஹ்ஸு ஃபீஹா வலா துகல்லிமூன், அல்லாஹ் அங்கு யாருடன் பேசவும் மாட்டார்கள். நான் எவ்வளோ உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் நான் இரக்கமாக இருப்பேன். அல்லாஹ் உலகத்தில் அடியார்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். தஹஜ்ஜுடைய நேரத்தில் என்னிடத்தில் கேட்க மாட்டார்களா? நான் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறேன். உலகத்தில் சொத்து செல்வங்கள், அல்லாஹ் பிள்ளைகள் எல்லாத்தையும் நிஅமத்தாக தந்திருந்தான். எல்லாத்தையும் பாவத்திலும் ஹராத்திலையும் பயன்படுத்தினோம். மற்றவருடைய ஹக்கில் குறைபாடு செய்தோம், மற்றவர்களுக்கு அநியாயம் செய்தோம். இங்க ஒன்றும் பிரயோசனத்தை தராது. அல்லாஹ் பேசவும் மாட்டான். அதற்கு பின்னால் அல்லாஹ் ஒரு கூட்டத்தை பற்றி சொல்கிறான். قال إنه فريق من عبادي يقولون ربنا, ஒரு கூட்டம் இருக்கிறார்கள், அவர்கள் என்னையே நன்றி செலுத்துகிறார்கள், என்னிடத்தில் மன்னிப்பு கேட்டார்கள். وأنت أرحم الراحمين, யா அல்லாஹ், நீ தான் இரக்கம் காட்டக்கூடியவனுக்கெல்லாம் இரக்கம் காட்டக்கூடியவன் என்று அல்லாஹுவை புகழ்ந்து அல்லாஹ்விடத்தில் மன்றாடி அல்லாஹ்விடத்தில் கையேந்தி மௌத்துக்கு முன்னால தௌபாவை கேட்டவர்கள். இவர்களை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல கூறுகிறான், இவர்கள் தான் சுவர்க்கவாதிகள், இவர்கள் தான் சுவர்க்கத்துக்குரியவர்கள் என்பதை குர்ஆன் தெளிவாக கூறிக்கொண்டிருக்கிறது. இது காஃபிர்களுக்கு மாத்திரம் அல்ல,
இது காஃபிர்கள் எப்பொழுதும் நிரந்தரம் நரகம்தான். இது காஃபிர்களுக்கு மாத்திரமல்ல, நாங்களும் பாவம் செய்து தௌபா செய்யாவிட்டால் எங்களுக்கும் இதே நிலைமைத்தான். அன்பானவர்களே, எங்களுடன் இப்படித்தான் அல்லாஹ் நடப்பான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ், லா யன்துருல்லாஹு யௌமல் கியாமத்தி வலா யுஸக்கிஹிம். அல்லாஹ் மூன்று நபர்களை அல்லாஹ் பார்க்கவும் மாட்டான், அல்லாஹ் பேசவும் மாட்டான். முதலாவது சொன்னார்கள், மன்னான், தர்மம் செய்துவிட்டு சொல்லி காட்டக்கூடியவர்கள். மஸ்ஜிதை கட்டுகிறார்கள், சதக்கா கொடுக்கிறார்கள், ஸ்கூலுக்காக வேண்டி செலவழிக்கிறார்கள், மற்றொரு ஹக்கை கொடுக்கிறார்கள். எல்லோரும் செய்துவிட்டு சொல்லி காட்டக்கூடியவர்களை அல்லாஹ் பார்க்கவும் மாட்டான், பேசவும் மாட்டான். இரண்டாவது சொன்னார்கள், யாரு கரண்டைக்கு கால் கீழால் ஆடை செல்கிறதோ இவர்களையும் அல்லாஹ் பார்க்க மாட்டான். மூன்றாவது சொன்னார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மூன்றாவது கூட்டத்தை பற்றி, ஒருவர் வியாபாரம் செய்கிறார், ஒரு பொருளுடைய விலை குறிப்பிட்ட விலை இதுதான் இருக்கிறது என்றால் அந்த விலையை விட கூட்டி கொடுத்து அவர்களை ஏமாற்றக்கூடியவர்களையும் அல்லாஹ் பேசவும் மாட்டான், பார்க்கவும் மாட்டான். சஹீஹுல் புகாரில கிதாபு தஅபீர் என்ற ஒரு பாப் வருகிறது, கனவுகள் சம்பந்தமான பாப். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் ஒரு நாள் ஒரு கனவு கண்டேன். அந்த கனவுல 2 நபர்கள் என்னை கூட்டிக் கொண்டு செல்கிறார்கள் நரகத்தின் பக்கம். அங்கு சென்றால் ஒரு கூட்டத்தினர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் தண்ணீரில் நீந்து கொண்டு வருகிறார்கள். ஒருவர் அடிக்கிறார், தலைக்கு அடியொண்டு அந்த தலை கலண்டு போகுது. அந்த நேரத்தில் கேட்டார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது யார்? இவர்கள் தான் தொழுகையை நேரத்துக்கு தொழாதவர்கள், உரிய நேரத்தில் தொழுகையை பேணுதலாக தொழாதவர்கள். இன்னும் ஒரு கூட்டத்தை கடந்து செல்கிறார்கள், பார்க்கிறார்கள் சில பெண்கள், அவர்கள் சங்கிலியினால் கெட்டப்பட்டு அவருடைய அந்த மர்மஸ்தானத்தில் அழுக்குகளும் நஜீசுகளும், காதில இருந்து நஜீசுகளும் வடிந்து ஓடுகிறது. நபி அவர்கள் கேட்டார்கள், இவர்கள் யார்? இவர்கள் தான் விபச்சாரம் செய்து தௌபா செய்யாதவர்கள் என்பதை அவர்கள் விளங்கப்படுத்தினார்கள். வலா யுகல்லிமுஹுமுல்லாஹ் வலா யுஸக்கிஹிம். அல்லாஹ் அவர்களை சுத்தப்படுத்தவும் மாட்டான், அல்லாஹ் அவர்களை பார்க்கவும் மாட்டான். அன்பானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய இந்த காலம் மிகவும் குறுகிய கால வாழ்க்கை. தௌபாவுடைய வாசலை அல்லாஹ் திறந்து வைத்திருக்கிறான். அல்லாஹ் எதிர்பார்க்கிறான், மௌத்துக்கு முன்னால் இந்த அடியார்கள் தௌபா செய்ய மாட்டார்களா? அல்லாஹ் இரக்கமுள்ள ரப்பு. அல்லாஹ் நாம் செஞ்ச பாவத்தை நினைத்து அல்லாஹ்விடத்தில் மன்றாடி அல்லாஹ்விடத்தில் தௌபாவை பெற்று சுவர்க்கவாசிகள் கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியருவானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்திரியா அல்லாஹ், உடல் ஆஃபியத் ஆரோக்கியத்தை தந்திரியா அல்லாஹ், மௌத்துக்கு முன்னால தௌபாவை பெற்று உயர்ந்த சுவர்க்கத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்திரியா அல்லாஹ். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.